ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 3 விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் முட்டையை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ என்னன்னே தெரிலங்க, நம்ம வாங்குற பெரிய வெங்காயம் எல்லாமே தோலை எடுத்ததுக்கப்புறமா கருப்பாக மேலே இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு வெங்காயம் வாங்கினா இப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதான்னு வேண்டாம், உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கூல்லேருந்து பசியோடு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக, அதே நேரத்தில் நமக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸுங்க இது. ரொம்ப எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி நடுவில் 2ஆக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடுறேன், எங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற 3 ஸ்நாக்ஸ் ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் இல்லையா, முட்டை வாய்வு, அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு பெருங்காயத்தூளை நம்ம ஃபஸ்ட்டே முட்டையில் போட்டு அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு உப்புலாம் தனித்தனியாக உங்களுக்கு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உப்பு பெருங்காயத்தூளை நல்லா அடித்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவு மைதா மாவு எது உங்கள் வீட்டில் இருக்கோ சேர்த்துக்குங்க. ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம், ரொம்ப நிறைய சேர்க்க போகிறதில்ல. அரிசி மாவு சேர்த்தா இன்னும் ரொம்பவே நல்லது தான். என்கிட்ட இல்லாததுனால நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த மாவு எல்லாமே அந்த முட்டையோடு சேர்ந்து வரது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி பணியாரக்கல்லாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இது என்ன முட்டை பணியாரம் தானே நீங்கள் கேட்பீங்க. முட்டை பணியாரம்னா நம்ம மாவு அதிகமாக சேர்ப்போம். தோசை மாவில் முட்டை ஊற்றி நம்ம சேர்ப்போம். இதில் அதிகமாக மாவு சேர்க்காம முட்டையை அதிகமாக சேர்த்து பண்ணுவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ட தோசை மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா கூட டக்குன்னு உங்ககிட்ட ஒரு 3 முட்டை தான் இருக்குன்னா அடித்து ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. முட்டைகோஸ், கேரட்டு, அதுக்கப்புறமா மஷ்ரூம் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லைனா கூட இது மட்டுமே போதுங்க, அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் 10th 12th படிக்கிற பசங்களுக்கு உட்காந்து சாப்பிட டைமே இருக்காதுங்க. அந்த மாதிரி டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். என்னோடய பசங்களுக்கு எக்ஸாம் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். நல்ல ஹெல்த்தியாக, அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப எண்ணெயும் அதிகமாக இருக்காது, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒருத்தருக்கு ஒரு முட்டை இருந்தாலே போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். நல்ல பீஸா டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பெருசாக இன்க்ரீடியண்ட் எதுவுமே தேவையில்லை. ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன்னா இது கூட பாதி குடமிளகாவும் கொஞ்சமாக வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தையும் குடமிளகாவும் தாங்க இதில் ஹைலைட்டே. குடமிளகாய் இருந்தால் மட்டும் இதை செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுவுமே போட்டால் தான் பீஸா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண மிளகுத்தூள்னா இன்னும் நல்லதுங்க. நான் வீட்டில் தான் மிளகுத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிஜமாகவே சொல்கிறேங்க, பீஸா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு குழந்தைக்கு தாராளமாக போதும். ஈவினிங் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லுவேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவாவில் தோசை ஊற்றுறது மாதிரி ஊற்ற வேண்டியது தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பீஸா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, குடமிளகா போட்டிருக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வேறு எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் இந்த பீஸா டேஸ்ட் வரவே வராது. நல்ல சட்டிலான காரத்தோட சூப்பராகவே இருந்துச்சு. நல்லெண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. முட்டை ஆம்லேட் மாதிரி இது இருக்கவே இருக்காதுங்க. நான் வந்து எதனால் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இது நான் செய்யும்போது கூட ஆம்லேட் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி செஞ்சேன். ஆனால் என் பசங்க சாப்பிட்டுட்டு பீஸா மாதிரியே சூப்பராக இருக்குமா, பீஸா விட இது சூப்பராக இருக்குது. ஏன்னா பீஸாவில் வந்து நம்ம சீஸு எல்லாம் நிறைய போடுவோம். அது ஹெல்த்தி கிடையாது. எக்ஸாம்க்கெலாம் பசங்க படிக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது 3வது ஸ்நாக்ஸ் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டலை காலையிலேயே ஊற வச்சுட்டேன். 2 கப்பு வெள்ளை சுண்டலை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு 3 விசில் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த சுண்டல் எல்லாமே ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. சூப்பராக வெந்துடும். இப்போ இதிலிருந்து 3 கரண்டி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அரைச்ச சுண்டலையும் இந்த சுண்டலில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எண்ணெயே சேர்க்க போகிறதில்ல. முழுக்க முழுக்க எண்ணெயே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். புதினா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். வீட்டில் பொடி பண்ண மிளகுத்தூள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டு தானே வேக வச்சுருக்கோம் அந்த பட்டாணியை. அதுவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போவாங்க. எண்ணெயே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுமே நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சூப்பராக சாப்பிட்லாங்க. ரொம்ப குறைஞ்ச எண்ணெயில் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரெசிபீஸில் உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்ததுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.